ட்ரம்ப் பேசியிருக்க விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பெரிய நாடு, அமெரிக்கா வந்து எப்போவுமே கிரேட்டான நாடு, அமெரிக்காவுக்கு ஈக்குவலாக யாருமே வர முடியாது, இந்தியாவாக இருந்தால் என்ன, இந்திய பிரதமராக நீங்கள் இருந்தால் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, எனக்கு என்ன தோணுதோ நான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினதாக தான் நம்ம எடுத்துக்க முடியுது. அதற்கான காரணம் என்ன, இந்த ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் பற்றி பேசின விஷயம். அதாவது இந்தியா எந்த அளவுக்கு எங்களுடைய பொருட்களுக்கு வரி விதிக்குதோ அதே அளவுக்கு ஈக்குவலாக நாங்களும் வரி விதிப்போம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய எதிரிகளை விட எங்களுடைய கூட்டாளிகள் மோசமானவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. இது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அமெரிக்கா வந்து எந்தெந்த நாடுகள் கூடலாம் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அந்த நாடுகள்லாம் அதிகமான வரிகளை விதிக்கிறாங்க, அமெரிக்க பொருட்களுக்கே அதிக வரிகளை விதிக்கிறாங்க. அப்படி விதிக்கிறதுனால அவங்க ரொம்ப மோசமான நாடுகளா எங்களுக்கு தெரியுறாங்கன்ற மாதிரியான அர்த்தத்தில் அவர் சொல்றாரு. நான் அமெரிக்காவுடைய அதிபர், என்ன எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு ஆணவத்தில் பேசுற மாதிரியான பேச்சுக்கள் நிறைய இருக்கு அது ட்ரம்புடைய ஸ்டேட்மெண்ட்ல. அதுல முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, பிரிக்ஸ் பத்தி ட்ரம்ப் பேசினதுங்க. பிரிக்ஸ் பத்தி அவர் என்ன சொல்றாரு, அது வந்து ஒரு மோசமான நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது தான் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பிரிக்ஸ்ல இருக்கக்கூடிய நாடுகள் டாலருக்கு எதிராக விளையாட விரும்புனாங்க அப்படின்னா, ஏதாவது அவங்க ப்ளே பண்ணாங்கன்னா நிச்சயமா 100% டாரிஃபை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத திட்டவட்டமா மறுபடியும் சொல்லியிருக்காரு. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, டாலருக்கு எதிராக யாராவது ப்ளே பண்ண விரும்பினா 100% டாரிஃப் நான் போடுவேன் அப்படின்னு என்னைக்கு சொன்னனோ அன்னைக்கே பிரிக்ஸ் செத்துருச்சு அப்படின்னு இருக்காரு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. பிரிக்ஸ்ங்கிறது ஒரு அமைப்பு, ஐநா சபை எப்படி இருக்கோ அந்த மாதிரி இது ஒரு அமைப்பு. ட்ரம்ப் இதன் மூலம் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நான் மட்டும்தான் தலைவன், நான் தான் இந்த உலகத்தை ஆட்சி பண்ணணும், எனக்கு கீழே தான் எல்லாருமே இருக்கணும், நான் சொல்றதான் கேட்கணும் அப்படிங்கிற அந்த கேபிட்டலிஸ்ட் தாட் தான் இருக்க தவிர இவர் ஒரு ஜனநாயக நாட்டினுடைய அதிபர், எல்லாருமே அனுசரிச்சு போகக்கூடிய ஒரு அதிபர் அப்படிங்கிறதெல்லாம் எந்த இடத்துலையுமே தெரியல. அதுக்கப்புறம் சட்டவிரோதமா அமெரிக்காவில் தங்கியிருக்கக்கூடிய இந்தியர்கள் பத்தி அங்க பிரதமர் நரேந்திர மோடி சொன்ன விஷயம் என்னன்னா, அவங்கள திரும்ப அழைச்சிக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருக்கார். அண்ட் ஆல்சோ அதுல நிறைய பேர் மனித கடத்தலில் ஈடுபடக்கூடிய ஏஜெண்டுகளால் அழைத்து வரப்பட்டவர்கள். இங்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, உங்க வாழ்க்கையை ரொம்ப சூப்பரா மாறணும் அப்படின்லாம் ஆசை வார்த்தை கூறி நிறைய பேரை கூட்டிட்டு போறாங்க. அந்த மாதிரி கூட்டிட்டு போறதுனால நிறைய பேர் ஏமாறுறாங்க. அப்படி ஏமாத்துறவங்களை இந்தியா சும்மா விடாது, அதுக்கு நாங்க நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காரு. முக்கியமா பிரதமர் நரேந்திர மோடி அண்ட் ட்ரம்புடைய மீட்டிங்ல பேசப்பட்ட விஷயங்கள் என்னன்னா, ரெண்டு நாட்டுக்கும் இடையேயான வர்த்தகத்தை மேம்படுத்துறது, வர்த்தக பற்றாக்குறையை குறைக்கிறது அப்படிங்கறத முடிவுக்கு வந்திருக்காங்க. வர்த்தக பற்றாக்குறையை குறைக்கிறதுனா என்ன தெரியுமா, இப்போ டோட்டலா இப்போ 2024 வந்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவான ட்ரேட் 129 பில்லியன் டாலர் கிட்ட நடந்திருக்கு. இந்த 129.2 பில்லியன் டாலர்ல 87.4 பில்லியன் டாலருக்கு ஒர்த்தான குட்ஸ் அண்ட் சர்வீஸை அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 45.7 பில்லியன் டாலர் ட்ரேட் டெபிசிட் இருக்கு. இந்த வர்த்தக பற்றாக்குறையை சரி செய்யணும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. நீங்க அதிகமா எங்களுக்கு விக்கிறீங்க, நாங்க உங்களுக்கு கம்மியா தான் விக்கிறோம், சோ எங்க கிட்ட இருந்து அதிகமா நீங்க வாங்கிக்கங்க, உங்ககிட்ட இருந்து வாங்குறதும் எங்ககிட்ட இருந்து வாங்குறதும் ஈக்குவல் ஆகட்டும், சோ வர்த்தக பற்றாக்குறை இருக்காது அப்படிங்கிற. இதனால யாருக்கு லாபம் அப்படின்னு பார்த்தா அமெரிக்காவுக்கு தான் லாபம், இந்தியாவுக்கு அந்த அளவுக்கு லாபமானு கேட்டா கிடையாது. அது எல்லாத்துக்கும் பிரதமர் நரேந்திர மோடியும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு.